இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளைத்தான் கொடுக்கும். ஜூலியஸ் நெய்ரரே என்பவர் கூறுவது, ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்காவுக்கு வந்தபோது அவர்கள் கையில் விவிலியம் இருந்தது, எங்கள் கையில் நிலம் இருந்தது. எங்களை கண்களை மூடி ஜெபிக்கச் சொன்னார்கள். நாங்கள் ஜெபித்தோம். விழித்து பார்த்தபோது எங்கள் கையில் விவிலியம் இருந்தது, அவர்கள் கையில் நிலம் இருந்தது. இறை வார்த்தையை அறிவிப்பதாக கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி தங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை மேம்படுத்தி வரும் போலி போதகர்கள் அதிகமாகிக்கொண்டே வரும் காலம் இது. ஒரு போதகர் நேற்று கடவுள் எனக்கு கனவில் தோன்றி கல்லூரி கட்டச் சொன்னார், அதற்கு நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று மக்களை பார்த்து கூறுகிறார். உனது ஆலயத்திற்கு வரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒருவர் எனக்கு செல்போன் வாங்கி தருவார் என்று என் கனவில் கடவுள் நேற்று சொன்னார் என்கின்றார். இவர்கள் மக்களை கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். என்னிடம் ஒரு பிரிந்த சபை போதகர் கூறுகிறார், ஃபாதர், எனக்கு மட்டும் 50 குடும்பம் இருந்துச்சுன்னா போதும், நான் நல்லா ஓஹோன்னு வாழ முடியும். என்ன என்று கேட்டதற்கு, சராசரி ஒரு குடும்பத்தில் 2 நபர்கள் வேலை செய்கிறார்கள், அவருடைய வருமானம் 10,000 ரூபாய் என்றால் 2 நபர்கள் 20,000 ரூபாய். தசமபாவம் என்ற பெயரில் ஒரு குடும்பத்திற்கு 2,000 ரூபாய் கொடுத்தால் போதும். 50 குடும்பம் 2,000 என்றால் மாதத்திற்கு 1,00,000 ரூபாய் எனக்கு வருமானம் கிடைக்கும் என்று பகிரங்கமாக என்னிடம் பகிர்ந்து கொண்டார். இதுதான் பிரிந்த சபையார் போலி இறைவாக்கினுடைய உண்மை முகம். பணத்திற்காகவும் மற்றும் ஏழை எளியவர்களை சுரண்ட வேண்டும் தசமபாவம் என்ற பெயரில், அது மட்டுமல்ல, சாபம் என்ற பெயரில், பாவம் என்ற பெயரில், செய்வனை கோளாறு என்ற பெயரில், சாத்தான் பிடித்திருக்கின்றது என்ற சாத்தானுடைய பெயரில், இவ்வாறாக பல விதத்தில் இந்த பிரிந்து போன சபையார், இந்த போதகர்கள், பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் அம்மா இருவரும் பல விதத்தில் ஏழை எளிய மக்களை கொள்ளையடித்து பிளப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களே அதிகமாக பிரிந்த சபையிலே வாழத்தான் இருக்கின்றார்கள், இருக்கத்தான் செய்கின்றார்கள். அற்புதம் நடக்கும் என்ற பெயரால் மக்களை திசை திருப்பி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கோட்பாடுகளை புகுத்தி லாபம் சம்பாதிக்க குளிர்காயக்கூடிய நபர்களாகவே நிறைய மக்கள் இருக்கின்றார்கள். போலி இறைவாக்கினர்களை அடையாளம் கொண்டு வாழ இந்த நாளிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். நிறைய போலி இறைவாக்கினர்களை யூடியூப் சேனலில் நம்ம பார்க்கின்றோம். சிடி கொடுக்கின்றார், சிடியை தொட்டவுடனே பேய்கள் ஓடுகின்றன, ஊ என்று சொன்னவுடனே பேய்கள் படுத்து விடுகின்றன. இவ்வாறாக பலதரப்பட்ட விதத்தில் இன்று கிறிஸ்துவத்தையே கேலி செய்யக்கூடிய எத்தனையோ ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், அல்லது ரோல்ஸாக இருக்கட்டும், மீம்ஸாக இருக்கட்டும், பல விதத்தில் கேலி கிண்டல் செய்யக்கூடிய நபர்களாக ஆளாகிவிடக்கூடாது. போலி வேடதாரி என்பவன் பொதுவிடத்தில் ஜெபித்துவிட்டு மறைவிடத்தில் கொள்ளையடிப்பவனை நினைத்து பார்ப்போம். அதற்காக இந்த நாளிலே ஜெபிப்போம். இங்கு ரட்சிக்கப்படுகிறது, இங்கு மீட்பு கிடைக்கின்றது, இங்கு தான் முழுக்கு ஞானஸ்தானம்,
இங்குதான் தசமபாவம், இங்குதான் விண்ணகம் உண்டு, இங்குதான் மோட்சம் உண்டு, இங்குதான் விமோச்சனம் உண்டு, இதுதான் உண்மை, இதுதான் நியாயம், இதுதான் நீதி என்று பேசக்கூடியவர்களை அடையாளம் கண்டு வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோகத்தந்தே இறைவா, இன்று நிறைய சூழ்நிலையில் போலி இறைவாக்கினர்கள் கூறுவதை மட்டுமே நாங்கள் நம்புகின்றோம். போலி இறைவாக்கினர்கள் கூறுவதே நாங்கள் விசுவசிக்கின்றோம். போலி இறைவாக்கினர்களுக்கு பின்னாலே நாங்கள் செல்கின்றோம். எங்களுடைய கஷ்டம், எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய துன்பம், எங்களுடைய ஆதங்கம், எங்களுடைய ஆசை, எங்களுடைய விருப்பம் இவையெல்லாம் நிறைவேறணும். நிறைய தேவைகள், பொருளாதார, உடல் ரீதியான, மன ரீதியான தேவைகள் அத்தனையும் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போரி இறைவாக்கினர்களையும் பிரிந்து போன சபையாரையும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தும் கொண்டு அங்குங்குமாக சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நற்கருணையும் அன்னை மரியாளும் இல்லாத திருச்சபை, போலி திருச்சபை என்று நாங்கள் வாழ, விசுவசித்து வாழ எங்களை கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரித்து விடாத சூழ்நிலைகளையும் நாங்களும் தவிர்த்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இறை நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன்.